நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் இது இந்த புது வருஷத்தில் மட்டும் எடுத்துகிட்டு விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய காரியம், தேவனுடைய வேதத்துக்கு நான் போதுமான நேரம் கொடுத்து நான் வாசிப்பேன். முழு வேதாகமத்தையும் நான் வாசிப்பேன். திரும்ப திரும்ப நான் வாசிப்பேன். தேவனுடைய வேதத்தை உட்கார்ந்து நான் தியானிப்பேன். அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க. 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். 11ஆம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். டெய்லி மெடிடேஷன். இங்கே இந்த மாடு இருக்கு பாருங்க, மாடு காட்டில் போய் புல் மேயும். வேக வேகமாக என்ன செய்யும்? புல் மேயும். வேக வேகமாக புல்லை மேய்ஞ்சிட்டு வீட்டில் வந்து உட்காந்து என்ன செய்யும்? அசைப்படும். அப்படி ஒரு அமைப்பை ஆண்டவர் அந்த மாட்டுக்கு கொடுத்துருக்காரு. அந்த சாப்பிட்ட புல்லை அப்புறம் எடுத்தீங்க பாருங்கள், அது பாட்டுக்கு படுத்து நிதானமாக அது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். எருமனிடத்தில் போய் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கும். மாட்டுக்கிட்ட போய் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? வேத வாக்கியத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு அநேகருடைய சிந்தனைகள், அவர்கள் சிந்தனையினாலே வீணராய் போனார்கள் என்று நம்ம ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கரப்படுத்துறதுக்கு காரணம் இந்த வேத வாக்கியங்களை இங்கே ஆராய்ந்து பார்க்கிற அந்த தியானிக்கிற அந்த பழக்கத்தை அவங்க விட்டுட்டதுனால தான். இன்னைக்கு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கறத விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களை அவங்க சிந்திச்சு ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை, இங்கே நாம் பெரையா சபையாரை குறித்து வாசிக்கிறோம். பெரையா பட்டணத்து விசுவாசிகள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார்.